ஃபியூச்சரில் துபாய் மாதிரி இந்த பிளேஸ் மாற வாய்ப்பு உண்டு. லெட்ஸ் சீ, பார்க்கலாம் எப்படின்னு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா கொசமல் போர்ட். இது வந்து மெக்சிகோவில் இருக்க இம்பார்ட்டன்ட் போர்ட். இங்கே வந்து எல்லா ஷிப்பும் வரும். கார்னிவல், அப்புறம் ராயல் கரேபியன், டிஸ்னி, எல்லா கம்பெனியோட ஷிப்பும் இங்கே வரும். இது வந்து மெக்சிகோவில் இருக்க இம்பார்ட்டன்ட் போர்ட். இதுதான் மெக்சிகோவில் இருக்க பெரிய போர்ட்டும் கூட. இந்த வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டை பிக்கப் அண்ட் ட்ராப். இதுக்கு வந்து சார்ஜ் எதுவுமே இல்லை. உங்களுக்கு என்ன டிப் இருக்கோ அதை கொடுத்தா போதும். இங்கே எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். இந்த போர்ட்லேருந்து வெளியே போகிறதுக்கு 2 வழியும் உண்டு. நம்ம ஏர்போர்ட்டில் இருக்க மாதிரி இங்கே டியூட்டி ஃப்ரீ, லிக்கர் வாங்குறதுக்கு டியூட்டி ஃப்ரீ இருக்குது. அப்புறம் க்ரூவுக்குன்னு சொல்லி தனி என்ட்ரன்ஸ். இந்த டியூட்டி ஃப்ரீ என்ட்ரன்ஸ் வந்து கெஸ்ட்டுக்கு. அப்புறம் இது வந்து க்ரூவுக்கு, ஷிப்பில் ஒர்க் பண்ணவங்களுக்கு உள்ள என்ட்ரன்ஸ் அண்ட் எக்ஸிட். நம்ம இந்த வழி தான் யூஸ் பண்ண போகுது. ஐலாண்ட் ஃபுல்லாக பீச். நீங்கள் இங்கே வந்து க்ரூக்கெல்லாம் ஆஃபர் இருக்குது. இது வந்து பேக்கேஜ் மாதிரி எல்லாம் டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுறது. அப்புறம் இந்த கொசமல் போட்டு வந்தாலே எல்லாம் ஒயின் ஷாப் தான். ஐ மீன் பார். எல்லா இடம் பார் தான் இங்கே. பார் மெக்சிகோவில் லிக்கரில் ஃபேமஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டக்கீலா, அப்புறம் கொரோனா வந்து மதர்லாண்டை வந்து மெக்சிகோ தான். அதனால் இங்கே எந்த பார், எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் நீங்கள் வந்து கொரோனா பீரை பார்க்குறாங்க. அப்புறம் இந்த மெக்சிகோ பீப்புள் வந்து இப்போவும் அவங்களோட கலாச்சாரத்தை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே பாருங்க. இந்த போர்ட்டில் இருக்க மேக்ஸிமம் ஷாப்பில் வந்து இந்த கவுபாய் கேப் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னல் கேப்பு. அப்புறம் ஃபுல்லாக இங்கே ஷாப்பிங் பண்ணுறதுக்குள்ள ஷாப்ஸு, ட்ரெஸ்ஸு, க்ளோத்திங் எல்லாமே இங்கே இருக்குது. இந்த போர்ட்டை விட்டு வெளியே போக வேண்டிய தேவையில்லை, எல்லாமே இங்கே இருக்குது. இதான் வந்து இந்த போர்ட்டில் இருக்கிறதுல பிக்கஸ்ட்டு ஷாப்பிங் ஷாப். இங்கே தான் நாம் போய் செக் பண்ணலாம். லெட்ஸ் கோ. அப்புறம் மெக்சிகோ கரன்சி வந்து பிசோஸ். நீங்கள் இங்கே பாருங்கள். இந்த ஸ்கெல்டன் இது வந்து $550 மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து பிசஸ் வந்து 14 பிசஸ் வந்து $1. அவங்க பிசஸோட லோகோவும் டாலர் மாதிரி சேம் ஆகிருக்கு பாருங்க. பட் சேம் இதுதானே. ஃபஸ்ட்டு நான் கன்ஃபியூஸ் ஆனேன், நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகாங்க, ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணலாம். இதுதான் போர்ட்டோட எக்ஸிட் பாயிண்ட். எனக்கு தெரிஞ்சு மெக்சிகோவில் இருக்க பெரிய போர்ட் வந்து இந்த கொசமல் தான். ரொம்ப பெருசு. இப்போ நான் வந்து போர்ட்டில் வெளியே வந்தாச்சு. இங்கே பாருங்க, சண்டே அவங்க காலத்தில் உள்ள வண்டி. அப்படி நம்ம ஊர் மாதிரி இருக்கு. அப்புறம் இங்கே இருக்க பீப்புள் வந்து பேசுகிற லாங்குவேஜ் வந்து ஸ்பானிஷ்.
போட்டு வெளியே அப்படியே நம்ம ஊர் மாதிரி ஃபீல் ஆகுது. இது வந்து பெட்ரோல் பம்பு. இந்த ஒயிட் கலரில் போகுது பாருங்க, இதான் வந்து டாக்ஸி. இங்கே இதில் தான் மேக்ஸிமம் ட்ரான்ஸ்போர்ட் நடக்குது. ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் தான் இங்கே. இந்த கொசமலை பொறுத்த மட்டும் யூஎஸ்லேருந்து தான் ஷிஃப்ட் மேக்ஸிமம் வரும். ஃபுல்லாக இங்கே இருக்கிறதெல்லாம் யூஎஸ் டூரிஸ்ட் தான். அப்புறம் நம்ம இந்தியன் லைசன்ஸ் இருந்தால் இங்கே வந்து பைக்கு காரு எல்லாமே ரெண்டுக்கு எடுத்து ட்ரைவ் பண்ணலாம். பைக்கெல்லாம் பார்த்தீங்களா, இந்தியாவில் இருக்குது அதே சேம் பைக் தான். Thank you. See you. அப்புறம் இதுதான் அந்த கொசமலோட மேப். சூப்பர் மார்க்கெட் டவுன்டவுனில் தான் பெரிய சூப்பர் மார்க்கெட் வந்து. அப்புறம் இங்கே இருக்க பியூட்டிஃபுல் பீச்சில் வந்து நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டிஸ், ஸ்கூபா டைவிங் அந்த மாதிரி நிறைய இருக்குது. அது வந்து முக்கியமாக ஷிப்பில் ஒர்க் பண்ண க்ரூவுக்கெல்லாம் நல்ல ஆஃபர் இருக்குது. யாராச்சும் ட்ரை பண்ண மாதிரி இருந்தால் மறக்காமல் அந்த ஆஃபரெல்லாம் க்ளைம் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இப்போ கொசமலையில் இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட் தான் நம்ம இப்போ விசிட் பண்ண போகிறோம். இங்கே வேறு ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு இதெல்லாம் ஸ்விம்மிங் பூல். இது ஐலாண்டில் இருக்கிறதுனால மேக்ஸிமம் ட்ரெஸ் வந்து ஸ்விம்மிங் பூலில் தான் இங்கே இருக்குது. அப்புறம் மெயின் சாதனம் இங்கே வேறு நம்ம சாதனம் இருக்குது. மெக்சிகோவில் சரக்கு வாங்க நான் பாருக்கு போக வேண்டிய தேவையில்லை, சூப்பர் மார்க்கெட் வந்தால் போதும். இப்போ பாருங்க எல்லாமே இருக்குது. கொரோனா பீரு, விதவிதமான கொரோனா, அப்புறம் லெட் லேபிள் எல்லாம் இருக்குது. தேவையில்லை. மெக்சிகோவில் சரக்கு வாங்க நான் பாரோ ஒயின் ஷாப் போக வேண்டிய தேவையில்லை, சூப்பர் மார்க்கெட் வந்தாலே போதும். நம்ம படத்தில் நான் பார்க்குமே அதே மாதிரி. அப்புறம் இங்கே பாருங்க ஏதோ பழங்காலத்து கோட்டை மாதிரி இருக்குது. அதுக்குள்ளாடி ரவுண்ட் அடிப்போம். என்னது இது? ஓ மை காட், எங்கே பார்த்தாலும் ஆல்கஹால் தான். இங்கே பாருங்க எல்லா இடம் ஆல்கஹால் தான். கவுபாய் ஏரியா மாதிரி இருக்கு, ஃபுல்லாக ஆல்கஹால். இந்த ஐலாண்டில் ஆல்கஹால் இல்லாத ஷாப்பே இல்லை, எல்லா இடம் ஆல்கஹால் தான். ஏன்னா எல்லாமே சீப்பு, மேக்ஸிமம் ஜஸ்ட் இங்கே வந்து தான் வாங்கிட்டு போகிறது ஆல்கஹால் எல்லாம். அப்படியே இந்த கேவுக்குள்ளாடி போய் பார்க்க. பண்டைய காலத்தில் உள்ளது அப்படி அவங்க கலாச்சாரம் இதெல்லாம் இருக்குது. இப்போ மம்மி இது மாதிரிலாம் இருக்குது. மம்மி ஓ மை காட், யாரும் இல்லை, நான் மட்டும். பா ரியல் ஸ்னேக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க காயினெல்லாம் போட்டு வச்சுருது. சரி நம்மகிட்ட ஏதாச்சும் காயின் தான் எடுத்து போடுவோம். நம்ம பேருக்கு நம்ம ஒரு காயின் போட்டாச்சு. அப்புறம் இந்த ஐலாண்டில் இருக்கிற மக்கள் முழுக்க இந்த க்ரூஸ் ஷிப்பு இந்த கெஸ்ட்டை நம்பி தான் பொழப்பெல்லாம் ஓடிட்டு இருக்குது. அவங்களுக்கு இதை விட்டால் வேறு இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல, வேறு இன்கம் எல்லாம் இருக்க மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் இது வந்து நம்ம துபாய் மாதிரி தான். இந்த பிளேஸ் வந்து சேஃப் தான். எப்போவுமே போலீஸ் கவுண்டிங்கு எல்லாரும் கேமரா, அதனால் நான் டூரிஸ்ட் எப்போவுமே மேக்ஸிமம் இங்கே வராங்க.
ஃபியூச்சரில் துபாய் மாதிரி இந்த பிளேஸ் மாற வாய்ப்பு உண்டு. லெட்ஸி பார்க்கலாம் எப்படின்னு. கொசமல் போர்ட்டில் அதுக்கு பக்கத்தில் இருந்த மேக்ஸிமம் இடத்த விசிட் பண்ணி முடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தென் பேக் டு ஒர்க்.